கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு மாயா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே குமரேசன் அவங்க எல்லாருமே வந்துட்டு இளநீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. குமரேசன் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை வேறு செட் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி நடிக்கிறதுக்கு. மாயா வந்து என்ன நினச்சிட்டாங்க, உண்மையாக அவங்களுக்கு தான் கல்யாணம் போல், நம்ம சாட்சி கையில் தான் போட வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அந்த சைடு சாருவோட அப்பா வந்துட்டு அந்த பக்கமாக வந்திருப்பார் போல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்துட்டு மாயாவை பார்த்துடுறாங்க. மாயாவை பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, முள்ளு வச்ச பலாப்பழமாக இருந்துட்டு நீ என்னையா எங்கே போனாலும் வர்ற அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க. மாயாவை பார்த்து இவ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம சம்மந்தி வீட்டில் இருக்கிற பொண்ணு தானே, இந்த மாயாவுக்கு இங்கே என்ன சோழி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ போல் பக்கத்தில் இருக்க ஆள் சொல்கிறாங்க, என்ன அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க, தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு கேட்க, தெரிஞ்ச பொண்ணு தான், இங்கே என்ன பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்க, என்ன பண்ணுவாங்க, ஏதாவது திருட்டுத்தனமாக கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க, இங்கே வர்றவங்கெல்லாம் இளவட்ட பிள்ளைங்க இந்த சொல்லி தானே பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சொல்ல, வேமா சாருவோட அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா மாயாவோட அந்த ஃபோட்டோ போட்டு இவங்களுக்கு என்னை கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சாருவோட அப்பா இதை பார்த்துட்டு, மாயா உன்னை வெளியில் அனுப்ப எனக்கு பிளான் கிடச்சிருச்சு, என் பொண்ணையே வாணி வந்துட்டு ஆட்டி வைக்கிற, இரு உன்னை வாரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரகுராம் உங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. சமந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இங்கே தங்கி இருக்குமே ஒரு பொண்ணு மாயா, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் காலையிலேருந்து அவள் வீட்டில் தான் இருக்கா, அவள் ரூமில் மாடியில் தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, நோ அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது, அவளை நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தேன், யாருக்கு தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது, மாயா அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, போய் மாயா ரூமில் இருக்காளான்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்கிறாங்க. விறுவிறுன்னு ஒரு ஆள் பார்க்க போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயா கையெழுத்து போடும்போது சீனு பின்னாடி கையில் தாலியோடு நின்றுட்டு இருக்காங்க, எப்படியாவது கெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெரியாமல் மாயா வந்துட்டு அவங்களுக்கு தான் கல்யாணம்னு நினச்சிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தாலி எடுத்து மாயா கழுத்து பக்கத்தில் வந்துட்டு கெட்ட போகிறாங்க. இந்த பக்கம் ஓடி வந்து மாயா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, ரகுராம் வந்துட்டு முறைச்சிக்கிட்டே வந்துட்டு ஜானகியை பார்க்குறாங்க. எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.